அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றது இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கிறோம். அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்களா, அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணுன்ட்டு மனசு வரும் இல்லையா. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்போம். அதனால் இன்றைக்கி அழகான பிரியாணி ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது பிரியாணி இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அது உள்ள பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு இந்த பிரியாணி இலை கூட அழகாக அப்படி போட்டு அந்த மணம் வர்றதுக்கு ஒவ்வொரு இதுகளாக நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஒட்டி பிடிக்காமல் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுதான் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போகிறோம். அந்த டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாமா? இதில் நாம் சாப்பிடக்கூடிய அந்த பிளேட்டில் நாம் எடுத்து வச்சாச்சு. சரியா? இலை போட்டு அதுக்கு மேலே வைக்கிறோம். இலையில் சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அந்த இலையில் சாப்பிட்றது அந்த காலத்தில் இலை போட்டு சாப்பிடுவாங்க. இந்த கல்யாண வீடுகள், இந்த விசேஷ வீடுகள்லாம் இலையை மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இலையோடு சாப்பிட்டா அது ஒரு தனி சுவை தான். கிட்டத்தட்ட வச்சாச்சு. நமக்கு இந்த இதில் ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா. ஏலக்காய், பட்டை, கிராம்பு அப்படி என்னென்ன இதெல்லாம் நம்ம சேர்க்கணுமோ அது கூட உடம்புக்கு ஆரோக்கியமாக சேர்க்க வேண்டிய ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ப்ளஸ் நல்லா ஒரு ஃப்ளேவர், நல்லா ஸ்மெல் எல்லாம் வர்றதுக்கும் அந்த இலைகள், அதனுடைய பிரியாணி இலைகள் எல்லாம் போட்டு அழகாக பண்ணிட்டோம். அதனால் அதை இன்றைக்கி நாம் சாப்பிட்றலாம். சரியா? டேஸ்ட்டு பார்ப்போம். நல்லா பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா பிச்சோடனே டக்குன்னு வருது பாருங்கள். அந்த மாதிரி அப்படி சாஃப்டாக அந்த பீஸ்லாம் அழகாக ஒன்று வந்துடுது. அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டு. பொதுவாக பிரியாணின்னா அந்த ஒட்டி பிடிக்கக்கூடாது. அந்த அந்த உதிரி மாதிரி அப்படி இருக்கணும் அந்த ரைஸ். அதுக்கு தகுந்த அரிசியை நம்ம வாங்கிட்டு அப்படி பண்ணுனா அதுக்கு ஏற்றாலும் ஸ்டைலாக இருக்கும் சாப்பிட்றது. சரிங்களா? டேஸ்ட்டு சும்மா தூக்கலாம். நல்லா இருக்குது பார்த்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது அப்படி நீங்கள் அப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டி பிரியாணி. அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.